கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பயங்கரமான டாக் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமாவை பாருங்கப்பா, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரீஸ்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப பேஸ் லைன்லேருந்து எடுக்கிறாங்க. எதார்த்த சினிமானா அவங்க தான். ஆஹா! நம்ம தமிழ் சினிமாவில் அதெல்லாம் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்குது. விமர்சனம் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் அவங்கலாம் வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப நல்ல படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. இப்போ கடைசியாக கூட நிறைய படங்கள் வந்து வந்துருந்துச்சு. போன வாரம் கூட பாட்டில் ராதா, குடும்பஸ்தன் அப்படிங்கிற மாதிரி டெபியூ டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து நிறையா, அதாவது ரொம்ப ஆக்ஷன் இல்லை பெரிய ஸ்டார் காஸ்டிங் அப்படிலாம் இல்லாமல் நார்மலான ஒரு சராசரி ஸ்டோரி வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபீல் குட்டான படங்கள். இப்போது நீங்கள் அதை பண்ணுறீங்களா, நாங்கள் இதோட இன்னொரு ஸ்டேஜ் வந்து அதிகமாக வேறு மாதிரி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மலையாள சினிமா நினச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க போஸ்டர்ஸ், அப்டேட் பண்ணியிருக்க மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதாவது வேறு ஒரு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ்லி அப்படிங்கிற ஒரு படத்தோட போஸ்டர் வந்து ஃபஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஒரு வந்து பெரிய சைஸில் ஹியூமன் சின்னதாக இருக்க மாதிரி. இது மேபி ஹியூமன் ஸ்ட்ரிங்க் ஆகுதா இல்லை பெருசாகுதா என்ன கதைங்கிறது தெரியல. அது படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்தால் தான் தெரியும். இருந்தாலும் போஸ்டரே வந்து இது சாதாரணமான ஒரு கதை இல்லைங்கிறத நம்மக்கிட்ட கன்வே பண்ணிடுது. வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேண்டசிக்கல் மூவி அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பக்கம் இருந்துச்சா, அதுக்கடுத்து ஜாம்பி அப்படிங்கிற ஒரு படம் வந்து படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு சாமி, ஒரு காடோட ஒரு ஃபெஸ்டிவலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் அந்த போஸ்டர் வந்து டிசைன் ஆகிருந்துச்சு. அதோட அந்த டைட்டிலு எல்லாமே வந்து வேறு ஒரு டயரில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, இந்த படம் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் மல்டிவர்ஸ் மன்மதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த சூப்பர் ஹீரோ மூவிங்கிறது இல்லாமல் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒரு மல்டிவர்ஸ் பேஸ் பண்ண சூப்பர் ஹீரோ மூவி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. யாரா, என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் எல்லோரும் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு படம் வாலா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த போஸ்டர் பார்க்கும்போது அந்த டோட்டலாக வேர்ல்டை விட்டே வெளியே போய் பூமி ஸ்பேஸில் அந்த டென்டக்கல்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிவுட் ஃபீல் வந்து அந்த போஸ்டரே வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது, நம்ம இப்போ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மலையாள மூவி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம தமிழ் சினிமா வந்துக்கிட்டு இருக்கு, சூப்பர் ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இதோட அடுத்த ஒரு டயர் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆர்வமும் வந்து எழுந்திருக்கு. தமிழ் சினிமாவில் இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு நல்ல விஷயமா வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் வந்து மக்களால் ஏற்றுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைடும் ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி அதிக படங்கள் தமிழ் சினிமாலே வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு எழும்பி இருக்குது. உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் எந்த மாதிரியான மூவி ஃபேன், இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து வந்தால் நல்லதா, இல்லை வந்து கமர்ஷியல் படங்கள் ஒரு பாட்டை போட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றது, 6 ஃபைட்டு வைக்கிறது, இல்லைனா வந்து ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறது, இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கொண்டு, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட். இது எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசில் ஜோசஃபோட ஒரு போஸ்டரும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அது பார்த்தீங்கன்னா மரண மாஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட அந்த அவர் லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தா அடையாளமே தெரியாது. 2 நிமிஷம் கழிச்சு தான் உங்களாலே ரெகக்னைஸ் பண்ண முடியும். நீ ஆயா இது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஜானருக்குள்ளே வரலாம் மேபி அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.